வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் vlog. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வால் கேலரி. அதாவது ஒரு சுவற்றிலேயே எல்லாம் எங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஒரே சுவத்தில் மாட்டலான்னு பிளான் பண்ணி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம். ஸோ அங்கங்கே மாட்டுறதை விட ஒரே வால்லே எல்லா ஃபோட்டோஸுமே மாட்டலான்னு இருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ் இருக்குது, ஒரு சிலது வந்து டெக்கரேட்டிவ் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் இதில் இருக்குது. இதில் வந்து எல்லாமே மோஸ்ட்லி எல்லா ஃப்ரேம்ஸுமே வந்து கிஃப்டட் தான். ஸோ இதெல்லாம் அங்கங்கே மாட்டாமல் நாங்கள் ஒரே வாலில் மாட்டி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி பசங்க வந்து இது யார் கொடுத்தாங்க, இது எப்போ எடுத்தது, அதையெல்லாம் பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து அவங்க அப்பாவோட பென்சில் ஸ்கெட்ச் தான். இது வந்து பசங்க 2 பேர் தான் ஆர்டர் பண்ணி என்னோடய ஒர்க் பண்ண ஒரு டீச்சர், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர்கிட்ட ஆர்டர் பண்ணி தான் அதை நாங்கள் செய்ய வச்சுருந்தோம். அடுத்து இது வந்து ஹஸ்பண்டோட காலேஜில் கொலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்த ஒரு குரூப் ஃபோட்டோ. இது வந்து ஹாசினியோட கான்வகேஷன் ஃபோட்டோ தான், அது ஸ்கூல்லேயே கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து ஒன்றா அதெல்லாம் வந்து அவங்களோட மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க. அதுதான் ஹாசி ஒன்றா கேட்குறா, தானும் இது எப்போ எடுத்தது, யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஃபோட்டோ வந்து என்னோடய ஸ்கூலில் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஹேண்ட்மேடு, ஸோ த்ரெட்லேயே பண்ணது தான். இது நான் தான் பண்ணியிருந்தேன். அப்புறமா வந்து இதை வந்து எங்கெங்கே எப்படியெல்லாம் வாலில் மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருந்தோம். இதில் வந்து பசங்க அவங்க தான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நானும் ஹஸ்பண்டும் வந்து கூடவே அவங்களுக்கு கைட் பண்ணோம். அதாவது எங்கே மாட்டலாம், இது எங்கே, அது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கைட் பண்ண அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் முதல்ல யோசிச்சோம், இல்லை ஒரே மாதிரி சைஸில் தான் மாட்டினா தான் அழகாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, வேறு ஷேப்பில் இருந்தாலும் சரி அதை மாட்டினா கண்டிப்பாக ஒரு நல்ல லுக் வரும் அப்படின்னும் நினச்சோம். ஸோ வந்து உங்கள் வீட்டில் கூட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பழைய ஃபோட்டோஸாகவே இருந்தால் கூட பரவாயில்ல, அதை வந்து எடுத்து கண்டிப்பாக ஒரு வால்லே எல்லா ஃபோட்டோஸும் வந்து பிளான் பண்ணி மாட்டினோம் அப்படின்னா வந்து அழகாகவே இருக்கும். அதே மாதிரி அதை ஒரு முறையும் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த மெமரிஸ் வந்து கண்டிப்பாக மைண்டில் வரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஐடியா. எங்ககிட்ட வந்து அவ்வளோவா ஃபோட்டோஸ் இல்லை, ஒரு சிலதெல்லாம் வந்து வால் டெக்கோர் ஃப்ரேம்ஸ் தான். அது இருந்தாலும் பரவாயில்லன்னு நாங்கள் மாட்டி வச்சுருக்கோம். இன் ஃப்யூச்சரில் எதுனா ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணும்போது கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் மாட்டுவோம். இதுதான் ஃபோட்டோ ஃப்ரேம் வால் கேலரியோட ஃபைனல் லுக்.
இது வந்து நெக்ஸ்ட் டே நான் வந்து வெண்டைக்காவையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து பொரியல் பண்ணியிருந்தேன். இது வந்து நார்த் சைடில் செய்கிற மாதிரி அந்த ஸ்டைலில் தான் நான் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயிலை ஊற்றி அப்புறமா இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்க நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இதில் கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதே கடாயிலே வந்து மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் விட்டு இதில் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கிற வெண்டைக்காவை சேர்த்து இதையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி அதையும் உருளைக்கிழங்கோட தனியாக எடுத்து வச்சிடணும். இது ரெண்டுமே ரோஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட் வந்து அதே கடாயில் ஆயிலை விட்டுட்டு கொஞ்சமாக சீரகமும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கணும். இது சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இடித்து வச்சுருக்கிற பூண்டு, கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். பட் இங்கே வந்து அதிகமாக அவங்க மிளகாய் பொடி சேர்த்துக்க மாட்டாங்க. பட் நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூளை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் வந்து கொஞ்சமாக ஆம்ச்சூர் பவுடரை சேர்த்துருக்கேன். ஆம்ச்சூர் வேறு ஒன்றும் இல்லை, ட்ரைடு மேங்கோ பவுடர் தான் அது. அவ்வளோதான். ஃபைனலாக வந்து நம்மளோட உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சப்பாத்தி கூட தயிர் சாதத்தோடலாம் நல்லாவே இருக்கும். அப்புறம் இது வந்து கொஞ்சம் ஜாரெல்லாம் காலியாக இருந்துச்சு. ஸோ ப்ரொவிஷன்ஸ் அதில் வந்து ஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன். இது வந்து நெக்ஸ்ட் டே தான். ஸோ பிளான்டிங் நாங்கள் கவர்லலாம் வச்சுருந்தோம் இல்லையா, போன வீடியோவில் காமிச்சது தான். ஸோ பிளான்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த கவரில் இருந்த எல்லா பிளான்ட்டையும் வந்து அதுலேருந்து எடுத்து இந்த புது பிளான்டர்ஸில் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிட்ருந்தோம். ஸோ அந்த வேலை தான் அன்றைக்கி ஃபுல்லாகவே நடந்துச்சு. இது மொத்தம் 6 பிளான்டர்ஸ் வாங்கி ஸோ அதில் அழகாக எல்லா கவரெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். மோஸ்ட்லி கவரில் வச்சுருந்த எல்லா செடியுமே நல்லாவே இருந்துச்சு, எதுவுமே ஸ்பாயில் ஆகலை. நாங்கள் வந்து புது பிளான்டரில் மாற்றினதுக்கப்புறமாவும் நல்லாவே இருந்துச்சு.
ஸோ இதுதான் வந்து புதிய பிளான்டர்ஸில் மாற்றினதுக்கப்புறமா இதுதான் வந்து நியூ லுக். ஸோ ஃபைனலாக எல்லாமே செட் பண்ணி முடிச்சிட்டோம். அதாவது பிளேஸ்லேயும் வச்சுட்டு ஃபைனலாக தண்ணியும் விட்டாச்சு. இதோட இந்த vlog-ஐ நான் வந்து முடிச்சுக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.